வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இன்னைக்கு நியூஸை திறந்து பார்த்தோன்னா ஒரே இதுதான், அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, அதிர்ச்சியோ அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, விஜய் அவர்கள் அதிர்ச்சி முடிவு, விஜய் அவர்கள் அதிரடி முடிவு, விஜய் அவர்கள் முக்கிய முடிவு, விஜய் அவர்கள் அவசர கூட்டம், அப்படி என்னதான் அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து திருச்செந்தூர் சீரடின்னு போனார். அடுத்ததாக அவர் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் தாகூர் தர்காவுக்கும் போகிறாரு. இதுதான் அந்த அதிரடி முடிவு. இன்னொன்று அவசர கூட்டம் அப்படின்னு சொன்னாங்களே, இந்த அவசர கூட்டத்தில் என்னப்பா பேசுனீங்க அப்படின்னா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அண்ணன் உங்களை தான் நம்பியிருக்கேன், ஜெயிச்ச உடனே அண்ணனை வந்து ஏமாற்றிட்டு ஓடிடக்கூடாது, ஜெயிச்ச உடனே முதல் ஆளாக இங்கே வந்து நிற்கணும், எங்கே பனையூர் பங்களாவில் வந்து நிற்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதை கேள்விப்பட்டோடனே நான் ஒரு மீம்ஸ் படித்து பார்த்தேன். அதில் இருந்து என்ன பண்ணுறேன்னா, அன்னைக்கு இப்படி ஜெயிச்ச பிறகு இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறது முன்னாடி இன்னொரு ராஜதந்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்த வேட்பாளரையும் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துடுங்க, அவங்கள இங்கே உட்கார வச்சுருங்க, அங்கே எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எண்ணிகிட்டே இருப்பாங்க, யார் யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்கள ஒரு ஒருத்தராக அந்த 234 இல்லையா, அது ஒரு ஆள் கம்மின்னு நினைக்கிறேன், அதான் எடப்பாடி விலைக்கு வாங்கிட்டார்ல, அந்த ஒரு ஆளாக வெளியே அனுப்பிச்சிட்டே இருங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டென்ஷனே இல்லை. பார்த்தீங்களா, எங்கே அவங்க ஜெயிச்சு அந்த பக்கம் தப்பிச்சு ஏதாவது வேற கட்சிக்கு போயிடுவாங்களோ, இல்லை விலைக்கு வாங்கப்பட்டுருவார்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்குல்ல, இந்த பயமே இருக்காது. கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுக்கோங்க, ஜெயிச்சவங்களெல்லாம் உள்ளே உட்கார வச்சுட்டு தோத்தவங்களாம் வெளியே அனுப்பிச்சிருங்க. ஸோ சிம்பிள். இதுக்கு எதுக்கு அவசர கூட்டம்? நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க, அந்த பூத் அந்த இதெல்லாம் எண்ணிக்கையில் கரெக்டாக பாருங்கள், அது திமுக சதி செஞ்சிடும் ஒவ்வொரு கவுண்ட்லேயும் அப்படின்னு. யாராவது ஒருத்தராவது பாஜக சதி செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால், கேரளா இந்த மாதிரி இவங்க கால் ஊன முடியாத மாநிலங்கள்லாம் தேர்தல் நடந்துருக்கிறதால எப்படியாவது இங்கே ஆட்சியை பிடிச்சாகணும் அப்படின்னு அவங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க என்னெல்லாம் பண்ணி எப்படிலாம் ஆட்சி பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஆள் வந்து அதில் ஸ்பீட் வேகத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நபரை மட்டும் விட்டுட்டு திமுக பண்ணிட்டோன்னா இன்னும் அதே பழைய பாட்டியை தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி, தேர்தலுக்கு முன்னாடி திமுக சதி, தேர்தலுக்கு அப்புறம் திமுக சதி, இதை தவிர்த்து வேறு எதுவுமே பேசுறதில்ல. பாஜக இந்த மாதிரி சதி பண்ணிடும், அவங்க ஆட்சி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஸோ இப்போ இவர் வந்து என்ன பேசியிருக்காரு அந்த கூட்டத்தில் தான், ஜெயிச்ச உடனே எல்லாரும் இங்கே வந்துடணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அவர் பேசியிருக்காங்க, ஒருவேளை தொங்கு சட்டசபை அப்படி யாருக்குமே பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு சட்டசபை வந்துருச்சுன்னா நம்மளோட மூவ் என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கணக்கு போட்டு அவசரமாக கூட்டம் போட்டு கூட்டியிருக்காரு. சரி, நான் கூட அவசர கூட்டணுன்னே தாவேக்கா தோத்துதான் அடுத்த கட்ட முடிவாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறேன். மேபி அதுவும் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இப்படியான ஒரு இது பண்ணியிருக்காரு, தொங்கு சட்டசபை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக. இப்போ விஜய் என்ன கேல்குலேஷன் போடுறாருன்னா, ஒரு வேளை 5லேருந்து ஒரு 10 வரையும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த 5லேருந்து 10 ஜெயிச்ச வேட்பாளரை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எதிர்கட்சியாக உட்கார முடியாது, ஆளுங்கட்சியாக உட்கார முடியாது. அஃப்கோர்ஸ் யாருக்காவது கூட்டணிக்கு இப்போது பாஜக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 சீட்டு தான் நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னா, அந்த அந்த இதில் யாராவது 1-2 சுயேட்சை வேட்பாளர்கள் இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டுக்கிறது, இப்போ வேறு கட்சியோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களே. ஸோ அப்படி ஒருவேளை விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிச்சுட்டா, அவங்கள வந்து அப்படியே ஆட்டை போட்டு அந்த பூத்துலேருந்து அப்படியே விலைக்கு வாங்கி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பதற்றத்தில் தான் அண்ணன் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்து அவங்களுக்கு வேட்பாளர் வேணுன்ற அப்படின்றதுக்காக இப்போ இவராக அதிமுக கூட போய் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதாரு. இப்போ 10 வச்சுட்டு இவர் போய் அங்கே வந்து துணை முதல்வர் அப்படிலாம் கேட்க முடியாது. அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் 10. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா 4 ஜெயிச்சதுனாலே அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது 10 சீட்டை வச்சுக்கிட்டு இவங்க போய் அங்கே எனக்கு வந்து துணை முதல்வர் கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. பட் ஸ்டில் அந்த 10வது நம்ம கையில் இருக்கும் வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை. இவங்களும் வந்து பாஜகவால் விலைக்கு வாங்கப்பட்டு அங்கே ஓடி போயிட்டா நம்மளுக்கு வந்து பெருத்த அவமானமாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அண்ணன் உங்களை நம்பி இருக்க, ஏமாத்திராதீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பாஜக இந்த மாதிரியான வேலைலாம் நிறைய பண்ணியிருக்கா அப்படின்னா பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க 2014லேருந்து 2021 வரைக்கும் 173 எம்எல்ஏக்கள் எம்பிங்களை வந்து இது வரைக்கும் டோட்டலாக எம்எல்ஏக்கள்லாம் சேர்த்து 173 பேரை வந்து அவங்க வந்து வேற கட்சியிலேருந்து இது வரைக்கும் விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி தான். சில மெத்தட்கள் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ஒரு எம்பியோ எம்எல்ஏக்களையோ விலைக்கு வாங்குறதுக்கு பாஜக சில மெத்தட் வச்சுருப்பாங்க.
மெத்தட் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எம்எல்ஏ வேணும், இந்த எம்பி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க மேலே இடி ரெய்டு விடுவாங்க, இன்கம் டேக்ஸ் ரெய்டு விடுவாங்க. இந்த ரெய்டுலேயே அவங்க வந்து சிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஏதாவது பழைய ஃபைல் இருக்கும், ஏதாவது ஊழல் கேஸில் மாட்டின ஃபைல் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஊழல் ஃபைலை வந்து தட்டுவாங்க. ஆல்மோஸ்ட் இதிலே நிறைய பேர் வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போது டிடிவி இருக்கார் பார்த்தீங்களா, 50 கோடி என்னவோ கொடுத்து ரெட்டலை சின்னத்துக்காக வந்து வசமாக சிக்கிட்டார்ல, அந்த கேஸை இப்போ தூக்கி கூட்டணிக்குள்ளே சேர்த்தாங்க பாருங்க. இந்த மாதிரி வேலைலாம் நம்ம இப்போ மெத்தட் 3 என்னென்னா, இதுக்கு ரெண்டுத்துக்குமே சரிப்பட்டு வரல அப்படின்னா அதிகப்படியாக விலை கொடுத்து அந்த எம்எல்ஏக்களையும் எம்பிகளையும் வாங்குறது. இப்போ என்ன உனக்கு 2 லட்சமா, நான் 4 லட்சம் தரேன், 2 கோடியா, நான் 4 கோடி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டிமாண்டுக்கும் மீறி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கி போட்டுறது. ஸோ இது வந்து மெத்தட் 3. ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வாங்கி இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க இது மாதிரி ஊழல் இருக்குது, அவங்க மேலே கேஸ் இருக்குது, அவங்க மேலே ரெய்டு விட்டுருக்காங்க, இவங்க இந்த கேஸில் இருக்கவங்கள வச்சு அவங்க இது பண்ணுவாங்கன்னா, அதுதான் பாஜகவுடைய ஸ்பெஷாலிட்டியே. அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க, அதுதான் பாஜகவுடைய கட்சி ஆஃபீஸு. இந்த வாஷிங் மிஷினில் என்னென்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது எல்லா நபரையும் கூப்பிட்டு உள்ளே போட்டு துவைச்சி, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தில் பார்க்கும், இது துவைக்கும், இது அலசும், இது காயும் வைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம்ல, அந்த மாதிரி பாஜக என்ன பண்ணும், கேஸை போடும், மிரட்டும், காசை கொடுத்து வாங்கி சுத்தமாக்கி அவங்களோட கட்சியில் சேர்த்து வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில மெத்தட்களை இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மெத்தடில் இவங்க வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக இப்போ ஒரு கட்சி இருக்குதுன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு காங்கிரஸே எடுத்துப்போம். இப்போ காங்கிரஸ் அதிகப்படியான ஓட்டு வாங்குது, சீட்டு வாங்குதுன்னா நியாயமாக அவங்க தானே ஆட்சி அமைக்கணும். ஆனால் மாறாக பாஜக வந்து ஆட்சி அமைக்கும். உதாரணத்துக்கு இப்போ கோவாவை எடுத்துப்போம். 2017 கோவாவில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 சீட்டு. இந்த 40 சீட்டில் காங்கிரஸ் எவ்வளோ வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. ஆனால் பாஜக எவ்வளோ வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஆனால் இங்கே நியாயமாக ஆட்சி அமைக்க வேண்டியது காங்கிரஸ் தானே. ஆனால் ஆட்சி அமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. இவங்க என்ன பண்ணுறாங்க உடனேனா, மற்ற இந்த சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்களா இந்த மாதிரி, அப்புறம் சின்ன சின்ன கட்சியில் 1-2 ஜெயிச்சிருப்பாங்களே, இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்த்து இவங்களோட கட்சிக்குள்ளே போட்டு அங்கே ஆட்சி அமைச்சிருவாங்க. இது மாதிரி தான் 2017 கோவாவில் இவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க. இதே மாதிரி மணிப்பூரில் 2017 என்ன பண்ணுறாங்க பாருங்கள், காங்கிரஸ் 28 இடம் ஜெயிச்சிருக்கு, பிஜேபி 21. அப்போ காங்கிரஸ் தானே அதிகப்படியாக ஜெயிச்சிருக்கு. இப்போ யார் ஆட்சி அமைக்கணும், காங்கிரஸ்ன்னு சொல்வீங்க. அதுதான் கிடையாது, அங்கே ஆட்சி அமைச்சது பாஜக. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தன் கட்சியில் சேர்த்து அவங்க வந்து ஈஸியாக ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ இப்படி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினா, அதே மாதிரி கர்நாடகாவில் 2019 இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 நடந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் ப்ளஸ் ஜேடிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க கூட்டணியில் இவங்க ஆட்சியெல்லாம் அமைச்சிடுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2019 அந்த கூட்டணியில் இருக்க எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கி, அதாவது ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சிக்குள்ளே சேர்த்து எடியூரப்பா தலைமையில் பிஜேபி அங்கே வந்து ஆட்சி அமைக்குது. இதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் 2020 அதாவது 2018 காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைச்சு கரெக்டாக 15 மாதத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எம்பிகளை வந்து விலைக்கு வாங்குறாங்க. அதாவது ஜோதி ரத்ய சித்தியா அப்படின்ற அவரோட தலைமையில் கிட்டத்தட்ட 22 காங்கிரஸ் சார்ந்தவர்களை, கிட்டத்தட்ட 22 பேர் காங்கிரஸ் சார்ந்தவர்களை வந்து இவரோட இதுக்கு, அதாவது பாஜகவுக்கு இழுத்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்களே, கமல்நாத் அவங்களுடைய தலைமையில் இருந்த ஆட்சியை கவிழ்த்து சிவராஜ் சிங் சவுகான் அப்படின்ற அவங்களுடைய தலைமையில் பாஜக வந்து அங்கே ஆட்சி அமைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய. மகாராஷ்டிரா மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதாவது சிவசேனா ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் என்சிபி இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணியாக அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போ சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவை வந்து பிரித்து கொண்டு வந்து அந்த டீமை கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 40 பேர் அந்த டீமை அப்படியே கொண்டு வந்து பிஜேபி கூட சேர்ந்து இங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வந்து அமைக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஹரியானாவில் 2019 மெஜாரிட்டியாக பாஜகவால் வின் பண்ண முடியல. ஸோ அந்த இன்னொரு கட்சி இருக்குது, அதே இதில் இன்னொரு கட்சி, அதாவது ஜேஜேபி கட்சியில் இருந்தும் ப்ளஸ் 7 சுயேட்சை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறாங்க. இதே மாதிரி தான் 2024 ஹரியானாவில் 3 சுயேட்சை எம்எல்ஏக்களை வச்சு இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எந்த மாநிலத்திலுமே எந்த மக்களாலையுமே பாஜக வந்து தேர்ந்தெடுக்கப்படாது. அப்படி தேர்ந்தெடுக்கப்படனாலும் மக்கள் வந்து இவங்க பாஜகவோட சேர மாட்டாங்க அப்படின்னு நம்பி சில தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவங்க பாஜக எதிர்க்கிறாள் அப்படின்னு சில சுயேட்சை வேட்பாளர்களாக இருக்கலாம், சில கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம்.
இப்போ அந்த கட்சியை அப்படியே பாஜக எதிர்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த வேட்பாளர்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலைக்கு வாங்கிடுவாங்க. வின் பண்ண கேண்டிடேட்ஸை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பாங்க. ஸோ இந்த பயம்தான் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு. ஒருவேளை இது என்ன பண்ணுவாங்கன்னா திமுக சதி, இந்த இடத்துல திமுக பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு வந்து என்னன்னா இப்போ எக்ஸிட் போல் கூட என்ன வந்துருச்சுன்னா இவங்க தான் வந்து அதிகப்படியாக ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற டேட்டா வந்துருச்சு. அதையும் இன்னைக்கு மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தில் வந்து சொல்லியிருக்கார் ஸ்டாலின் அவர்கள். நான் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் இல்லை, உங்களுடைய அதாவது கட்சி கழக தொண்டர்களுடைய இந்த அர்ப்பணிப்பான வேலையை பார்த்து அவங்களுடைய உள்ளுணர்வை வச்சே நான் சொல்கிறேன், அவங்க எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத வச்சே சொல்கிறேன். நம்ம டிஎம்கே 2.0 தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் பேசுகிறார். இவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த எக்ஸிட் போல் மட்டும் இல்லாமல் இவங்க திமுக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தனியாக ஒரு ஏஜென்சி மூலியமாக சர்வே நடத்தியிருக்காங்க. இந்த சர்வேயின் மூலயமாக கிடைத்து இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா திமுக தான் வந்து அதிகபட்சமாக 160 தாண்டி இவங்க வந்து சீட்டு பிடிப்பாங்க, கூட்டணியோட சேர்த்து இவங்க வந்து 180 போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்த பிறகுதான் ஓகே, மற்றவங்க நம்புறதை விட நம்ம ஆள் இறங்கி போய் களத்தில் பார்த்துருக்காங்க, ஸோ அப்போ நம்ம தனி பெரும்பான்மையாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால தான் அவர் இன்னைக்கு மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தின கொண்டாட்ட மேடையில் அவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ உறுதியானது, அதாவது ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ உறுதியாக பேசுகிறாரு, எக்ஸிட் போலும் டிஎம்கேக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போலோடைய கருத்து கணிப்பு மட்டும்தான் என்ன சொல்லியிருக்குன்னா தாவேகா வந்து அதிகப்படியான இடங்களை ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. இப்போ இந்த சர்வேவை பார்த்துட்டு தான் துக்ளக் குருமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், RSS உடைய அதிதீவிர ஆதரவாளர், பாஜகவுடைய மேல்மட்ட தலைவர் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சரே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா இவங்க வீட்டில் போய் தான் டீ சாப்பிட்டு போவா. அப்படி அந்த அளவுக்கு இவர் பாஜக கூட நெருக்கம் காட்டுறாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் இந்த கணக்கீடுபடி விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கிறாங்க, அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, இதன்படி விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இங்கே திராவிட சித்தாந்தம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, காலி, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் யாரோடைய ஆள், அவருடைய சித்தாந்தம் என்ன, அப்போ திராவிட கொள்கையை அழிக்கிறதுக்காக பாஜகவால் இறக்கிவிடப்பட்டவர் தான் விஜயா அப்படின்றது தான் நம்மளுடைய இன்னொரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த தொங்கு சட்டமன்றம், அதாவது தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை அதிமுகன்னு எடுத்துக்கூடாது, அதிமுகவை அடமானம் வச்சு பல வருஷங்கள் ஆச்சு, அது பாஜகன்னு தான் எடுத்துக்கணும். அப்போது இவ்வளோ நாள் பாஜகவை எதிர்த்து விட்டு நம்ம எல்லாம் எக்ஸிட் போலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவங்க போஸ்ட் போலுக்கு போயிட்டாங்க. அதாவது தன்னுடைய இந்த ஆதரவாளர்கள் இருக்காங்களே, இந்த 5லேருந்து 10 வரி வரும்னு விஜய் அவர்கள் எதிர்பார்க்குறாருல, இந்த ஆதரவாளர்களை ஒட்டுமொத்தமாக கூட்டி கொண்டு போய் இவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வைப்பார், அப்படி வச்சு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாவேகாவுடைய ஆதரவாளர்களே இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதாவது துக்ளக் குருமூர்த்தி சொல்கிறார் பார்த்தீங்களா, திராவிட சித்தாந்தான்றது அழிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு, தாவேகா வெற்றி பெற்று அது ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது அது வந்து திராவிட சித்தாந்தம் அழிந்ததுக்கு சமம் அப்படின்னா, அப்போ இது பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக வந்து இது மூலயமா தெரியுது. இப்போ ஒரு வேளை விஜய் இல்லை அதெல்லாம் முடியாது, நான் வந்து என்னுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை கொடுக்கவே முடியாதுன்னு அவர் இதில் வந்து பண்ணாலும், நான் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கட்சியிலேருந்து வாங்கினார், அந்த கட்சியிலேருந்து வாங்கினார், எப்படி இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அவங்க காங்கிரஸ் கிட்டேருந்து பிடுங்க முடியாது, மற்ற மாநிலத்தில் வேணால் அவங்க காங்கிரஸ்லேருந்து பிடுங்கி எம்எல்ஏக்களை கொண்டு வந்து அவங்க கட்சியில் சேர்த்து ஆட்சி அமைக்கலாம், இங்கே அதை முடியாது. ஏன்னா காங்கிரஸில் இருக்கவங்களே திமுகக்குள்ளே வந்து சேர போகிறாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அவங்களே காங்கிரஸில் வந்து திமுகவில் வந்து சேர போகிறாங்க அப்படின்ற இன்னொரு நியூஸை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். குறிப்பாக செல்வ பெருந்தகை அவர்கள்லாம் வந்து திமுகவிலே சேர போகிறாரு, நிறைய பேர் இந்த பக்கம் வர போகிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான வாய்ப்பு காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியோ மிரட்டியோ ஆட்சி அமைக்கிறது வந்து முடியாது. அப்போ பாஜகவுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் யார் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்களை வற்புறுத்தி, எப்படி எடப்பாடி அவர்களை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணுற மாதிரி கட்டாய கூட்டணி வச்சாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி விஜய் அவர்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அப்படி இல்லைனாலும் விஜய் அவர்கள் இல்லை நான் இத்தனை நாள் பாஜகவை எதிர்த்து பேசிட்டேன், இனி எப்படி நான் அவங்க கூட வந்து கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பாஜக தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் அவசரமாக கூட்டம் போட்டு நீங்கள் வெற்றி பெற்றோடனே பணியூருக்கு வரணும் அப்படின்னு சொன்னது திமுகவை பார்த்து பயந்து கிடையாது, அது பாஜகவை பார்த்து பயந்து தான். ஏன்னா பாஜக தான் இதை ஒரு தொடர்கதையாக வந்து எல்லா மாநிலங்கள்லையும் காங்கிரஸே ஜெயிச்சு வந்தாலும் அங்கே பாஜக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணுதுன்னா இந்த வேலை பாஜக தான் செய்யும். ஸோ அதனால தான் அவர் முன்னெச்சரிக்கையாக அவருன்னு சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளோ பரபரப்பாக இருக்குது, நீங்கள் வந்து இவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டு ரவுண்டை பாருங்கள், டிஎம்கே பண்ணோம், அதை இதை எல்லாத்தையும் கலப்பி விட்டு நீங்கள் என்ன போக போகிறீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து வழக்கம் போல் ஆன்மீக சுற்றுப்பயணத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறார். அது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி. இவர் வேளாங்கண்ணிக்கு போகிறாருன்னு சொன்னோன்னே எனக்கு என்னென்னா, இல்லை திருச்சியில் போய் முட்டி போட்டெல்லாம் அண்ணன் போனார், வேளாங்கண்ணியில் போவாரா அப்படின்னு தான் என்னோடது. ஏன்னா வேளாங்கண்ணியிலேருந்து நீங்கள் வந்து சிமெண்ட் தரையில் முட்டி போட்டு போக முடியாது, மணலை கொட்டி வச்சுருப்பாங்க அவ்வளோ தூரத்துக்கு, அந்த மணலில் முட்டி போட்டு போகும். அது உண்மையிலே பக்தி இருக்கவர்கள் செய்யலாம், சொல்ல முடியாது. போன வாட்டி அண்ணன் வந்து இந்த நீ கேப்லாம் போட்டு போன மாதிரி இந்த வாட்டி நீ கேப் போட்டு போனாலும் போகலாம். ஆனால் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாரா தெரியல. இது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து பார்த்தது தான், அண்ணன் கார் வெளியே வருது, கார் வெளியே வந்தோடனே ஆஹா ஓஹோன்னு கத்துனாங்க. உடனே ப்ரெஸ் எல்லாம் வேற போய் மைக்கெல்லாம் நீட்டினாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம், அண்ணன் ப்ரெஸ்ஸை பார்த்து திறந்துட்டாரு, கதவு காரை திறந்துட்டாரு. நான் கூட சரி தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்க வந்து ஒரு துணிச்சல் வந்துருச்சு போல், ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுகிற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு துணிச்சல் வந்துருச்சு போல் அப்படின்ட்டு உட்காந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா அண்ணன் கதவை செய்யின்னு தர்றா, அப்படி செய்யின்னு மூடிட்டார். இந்த மின்னல் மாதிரி சரக்குன்னு வருது, மின்னல் மாதிரி சரக்குன்னு போகுது, நான் பார்க்கவே இல்லையேண்ணே ஏமாற்றி போட்டாங்கன்னு வடிவேல் சொல்லுவார்ல, அதுமாதிரி எதுக்கு சரக்குன்னு திறந்தாரு, எதுக்கு சரக்குன்னு முன்னாருன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய் அவர்களுக்கு இந்த ரசிகர்கள் தொடர்ந்து கத்துறது, அவரை பார்த்து அவர் மேலே போய் விழுகிறது, இந்த சத்தம் இந்த கவனிப்பு அவருக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் இப்போ அந்த கதவை திறந்தார்ல, யாராவது உள்ளேருந்து வெளியே போனாங்களா, இல்லை வெளியே இருந்து யாருன்னா வண்டிக்குள்ளே ஏறினாங்களா, இல்லை உள்ளேருந்து வெளியே எதாவது கொடுத்தீங்களா, இல்லை வெளியே இருந்து எதனா வாங்குனீங்களா, எதுவுமே இல்லை. கேட்டால் நான் ரசிகர்களுக்கு கை காட்டினேன். இப்போ ரசிகர்களுக்கு கை காட்டுற ஆள் ப்ரெஸ்ஸுக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாமே, ஏன் பேசலை? நம்ம வெற்றி உறுதி நிச்சயம், நம்ம வரப்போகிறோம், ஒன்றும் வேண்டாம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், தைரியமாக இருங்க. ஏன்னா அணில் தம்பிங்களாம் இப்போ கதறிட்டு இருக்காங்க இந்த எக்ஸிட் போல் வந்த பிறகு, அண்ணே எப்படியாவது ஜெயிச்சிருந்தேன், ஊரை சுற்றி நாங்கள் வம்பு இழுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நண்பா நண்பீஸ்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கோம் விஜய் வந்து கதறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தைரியம் சொல்கிற விதமாவது அந்த ப்ரெஸ்ஸை பார்த்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நண்பா நண்பீஸ் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த அளவு கூட தைரியம் இல்லை, டக்குன்னு சரக்குன்னு அந்த கதவை மூடிட்டார். இப்போ எதுக்கு இந்த வேலை? அவங்க வந்து ஊ அப்படின்னு கத்துனாங்க பார்த்தீங்களா, இந்த எனர்ஜி அண்ணனுக்கு தேவைப்படுது. கத்திட்டீங்களா, க்ளோஸ் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஸோ அடுத்தடுத்து விஜய் அவர்கள் அந்த அதிரடி வேலை, அதிரடி பயணம் அதெல்லாம் எங்கோ இல்லை, இந்த பக்கம் வந்து அவர் இதுக்கு போகிறார் வேளாங்கண்ணி. ஸோ இதுவும் எந்த மாதிரி எந்த சாமியார் சொல்லி போனாருன்னு தெரில. ஏன்னா இந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் போனால், அந்த பக்கம் திருஷா அவர்கள் வந்து மருதமலைக்கு போகிறாங்க போல இருக்கு. இந்த பக்கம் விஜய் அவர்கள் சீரடிக்கு போனால், அடுத்த கட்டமாக சீரடியில் சாய்பாபா கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து திருஷா அவர்கள் வெளியிடுறாங்க. இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, அந்த பக்கம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த கான்ட்ரவர்சி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ விஜய் அவர்கள் வச்சு நிறைய கான்ட்ரவர்சி வந்து போயிட்டே இருக்குது. ஸோ விஜய் அவர்களை மையப்படுத்தி இந்த மாதிரி அண்ணன் திடீர் முடிவு, திடீர் கூட்டம், திடீர் அதிரடி முடிவு அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய வேட்பாளர்களை உடனடியாக ஓடி இங்கே வந்துடுங்க, அங்கே போய் நீங்கள் அடிமை பத்திரம், அங்கே போய் நீங்கள் சரண்டர் ஆகுறீங்க, நீங்களாக போய் சரண்டர் ஆகாதீங்க, நானாக கொண்டு போய் உங்களை வந்து அங்கே சேர்த்துடுறேன், கரை சேர்த்து விட்டுறேன், பாஜகவில் அடமானம் வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்கார் போல். எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக்கு 4 சீட்டு கிடைக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. அதுவும் அதிகபட்சம் தான். ஸோ மே 4ஆம் தேதி பொறுத்து இருந்து பார்ப்போம். தாவேக்கா மே 4ஆம் தேதி 4 சீட்டு ஜெயிக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.